கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ திஸ் வீடியோ அபவுட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயத்தோட இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நேதன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் கைஸ், அஃபீஷியல் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் சைட்லேருந்து வரல, பட் இருந்தாலுமே எல்லா சோர்ஸும் போட்டு தள்ளிட்டாங்க ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, அதனால ரூல்ட் அவுட்னு சொல்லி. ரிப்ளேஸ்மெண்ட் யாரு, சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிஎஸ்கே உடைய பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க ஓரளவுக்கு. ஸோ இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு கண்டிப்பாக ஒரு 80 to 90% கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு பார்த்தோம். கே பவுலர் நேதன் எல்லிஸ் தான். அவர் ஒருத்தர் தான் எல்லா வேரியேஷனும் வச்சிருக்கிறாரு. டெத்தில் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சிஎஸ்கே உடைய தூணுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அவரை நம்பி தான் ஏன் பத்திரானாவையெல்லாம் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி சரியாக இருக்கு. கண்டிப்பாக 2 மாசத்துக்கு மேலே ஆயிருந்துட்டாங்க. ஐபிஎல்லே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எப்பா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், நான் வந்துட்டு உள்ள விளையாடுற மாதிரி இல்லை, வெளியில போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ரூல்ட் அவுட்டுங்கிறத ஸ்டார்டிங்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப சேடான விஷயம் தான், பட் ஸ்டார்டிங்லேயே சொன்னது நல்ல விஷயம். சிஎஸ்கேக்கு வித்தின் 1 வீக் கேப்ல ஒரு பெட்டர் ஃபாஸ்ட் பவுலரை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். சரி, ஓகே, நேதன் எல்லிஸ் தூணா இருந்தாரு. ஸோ அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். போன தடவை ஆக்ஷன்ல அன்சோல்டான நிறைய பவுலர்ஸ் இருந்தாங்க. அதுல ஒரு சில நேம்ஸ் இதுலயே ஓரளவுக்கு பெட்டரா இருக்கிற மாதிரியான பிளேயர்ஸ் ஒரு 10 பிளேயர் பக்கம் இருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாமா? நம்பர் 1 ஜெரால்ட் காட்ஸியை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர் தான், ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். 6 எல்லாம் கூட பயங்கரமா அடிப்பாரு. பட் இருந்தாலுமே எக்ஸ்பென்சிவா போகக்கூடிய ஒரு பவுலர். ஸோ காட்ஸி இந்த லிஸ்ட்ல இருக்காரு. டில்சன் மதுசங்கா, ஸோ மதுசங்கா பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு சூப்பர் பவுலர், அவரும் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஸ்பென்சர் ஜான்சன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியாவுடைய ஃபாஸ்ட் பவுலர். வந்த புதுசுல ஆகா ஓஹோன்னு பேசினாங்க. நல்ல ஹைட் இருக்கு, டால் இருக்கு, வேற லெவலில் போடுவாரு, பேட்டிங் டீசெண்டா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஹைப் ஒரு 2 மாசத்துலயே கம்மியாயிடுச்சு. ஐபிஎல்லையும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஒரு கண்ட்ரிக்காகவும் ஆடுறதில்லை அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் ஒரு லோவான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அடுத்தது மேத்யூ ஃபோர்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வருவோம் மேத்யூ ஃபோர்டுக்கு மறுபடியும் வரேன். இன்னொன்று அல்ஷாடி ஜோசப் பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல ஆடி இருக்காரு, எக்ஸ்பென்சிவா போவார். குட் ஃபாஸ்ட் பவுலர், பட் இருந்தாலும் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ரெய்லி மெரிடித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு இல்லையா? ஸோ இவரும் குட் தான். ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய அங்கங்கே டோர்னமெண்ட் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு அளவுக்கு ஃபார்மில் இருக்காரு. அண்ட் ரிச்சர்ட்சன் அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு குட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ரிச்சர்ட் கிளீசனை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் எடுத்தாங்க. போன சீசன் மற்ற டீமுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா T20 ஆடிட்டு இருக்காரு. ஏஜ் ஃபேக்டரும் பயங்கர ஜாஸ்தி, எக்ஸ்பென்சிவாகவும் போறாரு. இவரை மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான்ங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்தது வந்துட்டு சதர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சதர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்காரு. அண்ட் ஃபைனலா ஃபரூக்கி. ஸோ ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் குட் பவுலர் தான் கைஸ். போன தடவை அந்த சூப்பர் ஓவர் இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா குட் பவுலர் தான். ஸோ எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இருக்கக்கூடிய இந்த 10-11 பேரை பொறுக்கி போட்டு இவ்வளோதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு குட் பவுலர் தேடுறது கஷ்டம் தான். சரி, ஓகே, மேத்யூ ஃபோர்டுக்கு வருவோம். இந்த லிஸ்ட்லேயே நேதன் எல்லிஸ் கிட்ட இருக்க அந்த எபிலிட்டி, அதாவது அந்த ஸ்லோ ரன் போடுறது, வேரியேஷனை மாற்றக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் பேட்டிங்கும் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மேத்யூ ஃபோர்டு இவரு மேலே ஒரு கண்ணு இருந்துட்டு தான் இருந்துச்சு சிஎஸ்கேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகரிகள் கூட நீங்கள் இவ்வளோ கொண்டு வரலாம். லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில மேட்ச் அடி வாங்கியிருக்காரு தான், பட் இருந்தாலுமே அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குட் ஆப்ஷன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலாம் நான் குட் ஆப்ஷனாக பார்த்தது மேத்யூ ஃபோர்டு தான். என்ன பண்ண போகிறாங்க? வெஸ்ட் இண்டீஸ் காட்டான மறுபடியும் நிறக்க போகிறாங்களா சிஎஸ்கே இப்போ தான் மேட் ஹென்ரி எல்லிஸுடைய காம்போ செட் ஆச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எகெயின் அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமதுடைய காம்போக்கு போயிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆட போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். லெட்ஸ் சீ கைஸ், என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நியூஸ் தான். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படிங்கிறத எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். சீ யூ சூன் கைஸ்.